கர்த்தர் பகலும் இரவும் பலத்த கீழ்காற்றை வீச பண்ணினார். விடியற் காலையில் வெட்டுக்கிளிகள் வந்து எகிப்து தேசம் முழுவதையும் நிரப்பின. அவைகள் பூமியின் முகத்தை மூடி தேசத்தை இருளாக்கின. நிலத்தின் பயிர்களையும் மரங்களின் கனிகளையும் முற்றிலும் அழித்தன. எகிப்து தேசம் முழுவதும் ஒரு பச்சிலையும் மீதியாயிருக்கவில்லை. அப்பொழுது பார்வோன் அவசரமாக மோசேயையும் ஆரோனையும் அழைத்து, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் விரோதமாக பாவம் செய்தேன். இந்த ஒருமுறை என் பாவத்தை மன்னிக்க வேண்டும். இந்த அழிவை விலக்கும்படி கர்த்தரிடம் விண்ணப்பியுங்கள் என்றான். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பித்தான். கர்த்தர் மகாபலத்த மேல்காற்றை வீசச் செய்தார். அது வெட்டுக்கிளிகளை அடித்துக்கொண்டு செங்கடலிலே போட்டு அழித்தது. எகிப்தின் எல்லையில் ஒன்றும் மீதி இருக்கவில்லை. இருந்தபோதிலும் கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை போகவிடவில்லை. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவிக்கொள்ளத்தக்க காரிருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். மோசே தன் கையை நீட்டினான். உடனே எகிப்து தேசம் முழுவதும் 3 நாட்கள் காரிருள் உண்டாயிற்று. ஒருவரும் ஒருவரை காணவில்லை. ஒருவரும் தமது இடத்திலிருந்து எழுந்திருக்கவில்லை. ஆனால் இஸ்ரவேல் புத்திரர் வசித்த இடங்களில் வெளிச்சம் இருந்தது. அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைத்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். உங்கள் ஆடுகளும் மாடுகளும் மட்டும் இருக்கட்டும். உங்கள் குழந்தைகள் உங்களுடன் போகலாம் என்றான். அதற்கு மோசே, எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் செலுத்துவதற்கு எங்கள் மிருகங்களும் எங்களோடு வரவேண்டும். ஒரு குளம்பும் பின்வைக்கப்படாது. கர்த்தருக்கு எதை பயன்படுத்தி ஆராதனை செய்வோம் என்பதை அங்கே சென்ற பின்பே அறிந்து கொள்வோம் என்றான். ஆனால் கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் அவர்களை போகவிட மனதில்லாதிருந்தான். கோபமடைந்த பார்வோன், என்னை விட்டு அப்பாலே போ. இனி என் முகத்தை காணாதபடி எச்சரிக்கையாயிரு. மீண்டும் கண்டால் சாவாய் என்றான். அதற்கு மோசே, நீர் சொன்னது சரி. இனி நான் உம்முடைய முகத்தை காணுவதில்லை என்று பதிலளித்தான்.